விவி ஃபேமிலிஸ் என்ன இது நாளைக்கு கிண்ணத்தில் ஏதோ போட்டு தட்டிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஒரு விருந்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லலாம். பார்க்கவே கொல்ல மாசா அப்படின்னு இருக்கா. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு வந்திருக்க ஸ்பாட் வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான். எதுக்கு வரும்? ஆஸ் யூஷுவல் வெளுத்துக்கட்டு தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமான ஐட்டங்கள் தான். ஸோ எல்லாரும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அப்படி சொல்கிறது அடிப்புலி அப்படின்ட்டு வேறு லெவல் ஃபன் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டே அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு என்னதான் ஃபேமிலிஸ்லாம் இருந்தாலும் ரிலேஷன்ஸ்லாம் இருந்தாலும் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்போவுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட நாங்கள் இன்னைக்கு அவுட்டிங் வந்திருந்தோம். அந்த இடத்துல ஒரு ட்ரீட் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக மிஸ்ஸோடைய பர்த்டேக்கான ஒரு ட்ரீட்டு தான். என்ன பர்த்டே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீடியோ போகிறதுக்கு. ஆனால் பர்த்டேக்கு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா கிடச்ச ஒரு ட்ரீட்டுங்க. பட் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டு ஃபுல் ஃபன்னோட அந்த டேவே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ணா சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சார் இப்போ இருக்க டிஷ்ஷஸ்லாம் எப்போவுமே அப்படியே கண்ணாலேயே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும் போல், அந்த மாதிரி இருக்குது. அதுவும் அங்கே என்ன இந்த பிரியாணி இருக்குது பாருங்கள், இந்த மசாலா, அந்த பீஸு அப்படியே ஜூஸியாக இருந்த அந்த மட்டன் பீஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ டெம்ப்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பராக டேஸ்ட்லாம் எங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லாக எல்லோரும் வந்து இந்த டிஷ் அந்த டிஷ்ஷுன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தந்தூரி, அது இதுன்னு அப்படியே வரிசையாக அடுக்கி வெளுத்து கட்டுன்னு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து இது வரைக்கும் பர்த்டே வச்சு ட்ரீட்டே வைக்கல அப்படின்னா, ஒழுங்கு மாதிரி தான் இன்றைக்கி ட்ரீட்டு வைடா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி எனக்கும் இந்த மாதிரி ட்ரீட்டு வை, நானும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ அப்படியே அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா நீங்களே பேசாமல் ஃபோன் எடுத்து ஜிபே பண்ணி நீங்கள் எங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு ஜிபே பண்ணி விட்டுரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நானும் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா ஜஸ்ட் அதோடு போகக்கூடாதுங்க, ஒரு கூலிங்காக அதெல்லாம் சாப்பிடணும். ஸோ அது மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் இந்த கசாட்டா அப்படின்னு சொல்கிறது. இதோடைய அப்படியே கேக் ஒரு ஃப்ளேவர், கீழே வந்து கேக் கிடையாது. ஆக்சுவலாக அது பேர் வந்து அது கீழே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செம்மையாக இருந்துச்சு. அது பேர் ப்ரௌனி. எஸ், ப்ரௌனியோட அந்த வெனிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டு அந்த சாக்லேட் மிக்ஸ் பண்ணி அடடா அப்படி இருந்ததுங்க. அதுவும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஃபலூடா. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இப்போ கேட்டிருப்பீங்க, அவ்வளோ சாப்பிட்டு வயிற்றுல இடம் இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபலூடா வந்து சாப்பிட்ருந்தோம். அது பார்த்தாததுக்கு நாங்கள் மில்க் ஷேக்கு அப்புறம் மொஜிட்டோ இல்லாமல் எப்போவுமே கம்ப்ளீட் இல்லை. ஸோ நாங்கள் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு லெவல் ட்ரீட்டுங்க இன்னைக்கு. சரி, பாய்.